யூ லேர்ன்ட் குக்கிங் அவ்வளோ? ஆமாப்பா கத்துக்கிட்டேன். உள்ள அப்படியா? போய் மட்டன் சுக்காலாம் செஞ்சேன்ப்பா, சும்மா கிடையாது. என்னங்க திடீர்னு எடுத்தோடனே பெரிய டிஷ்ஷா சொல்றீங்க? ஆமா விஜய் நான் சொல்லி கொடுக்க நான் செஞ்சேன். பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சேன், தயிர் சாதம் செஞ்சேன், சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன். என்கிட்ட டான்ஸ் கற்றுனால நளினம் இருக்கு, எல்லாருக்கும் வராது அந்த நளினம். ஓகேவா? ஐ எம் ப்ரவுட் அபவுட் தட். பிகாஸ் இது காடு கொடுத்த கிஃப்ட். இது புரியுதா? ஒண்ணுமே இல்லை. இப்போ நீ வான்னு ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, எப்படி கூப்பிடுவாங்க? லவ்வரை கூப்பிடுறா, நீங்க பண்ணுங்க. ஸோ சர்ப்ரைஸாக வந்துட்டே இருக்கு, கிஃப்ட்ஸாக வந்துட்டே இருக்கு. நீங்க வேற ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் இப்போ உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய ப்ரெசென்ட் வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இஸ் none other than our favorite மோகன் வைத்யா சார் அவர்கள் இங்க வந்திருக்காரு ரவீனாக்காக. as a well wisher, as a friend, as a guide, as a mentor, as a co-star, எல்லாமே சேர்த்து give it up everybody for the very jovial fun மோகன் வைத்யா சார் அவர்கள். அப்பா எப்படி இருக்கீங்க? அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. அண்ட் இன்னைக்கு ரவீனாக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ப்ளீஸ் ஹேவ் அ சீட். அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க. சார் நீங்க வந்து பிக் பாஸ்ல நீங்க ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டண்டா இருந்திருக்கீங்க. ரவீனா இப்போ பிக் பாஸ் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கேம் பிளே எப்படி இருந்தது சார் உங்களுக்கு as a சீனியர் கண்டஸ்டண்டா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்? பிக் பாஸ்ல கண்டிப்பாக நான் ரவீனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கா, கேம் ப்ளே பண்ணிருக்கா, அவளாக இருக்கா, அப்படியே இருக்கட்டும், மாற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அவங்க உள்ளே வந்தப்போ கூட ரொம்ப இதுவாக பொலைட்டாக பேசி அவள்கிட்ட ரொம்ப சாஃப்டாக எல்லாமே சொல்லிட்டு போனாங்க. அழகாக விளையாடினா ரவீனா, ரொம்ப கேஷுவலாக இருந்தா, ஜாலியாக இருந்தா. ஷி வாஸ் என்ஜாயிங் ஆக்சுவலி பிக் பாஸ் உள்ள. ஷி வாஸ் என்ஜாயிங். கங்க்ராட்ஸ் சார், கங்க்ராட்ஸ். அந்த அந்த அதாவது இப்போ இந்த ரவீனா தான் அங்கேயும் இருந்தா, அந்த ஸ்க்ரீனுக்காகவோ கேமராவுக்காகவோ அவளை மாற்றிக்கவே இல்லை. அதுதான் வேணும், நம்மளா இருக்கணும் உள்ள, இல்லையா? எப்படி இயல்பா இருந்தாங்களோ அதே மாதிரியே பிக் பாஸ். கண்டிப்பாக அவ்வளோ எல்லாம் எவ்வளோ சப்பாத்தி உருட்டி கொடுத்துருப்பா, பாவம் கை வலிக்க நிறைய ஹெல்ப்பும் பண்ணா. யூ லேர்ன்ட் குக்கிங் அவ்வளோ? ஆமாப்பா கத்துக்கிட்டேன். உள்ள போய் மட்டன் சுக்காலாம் செஞ்சேன்ப்பா, சும்மா கிடையாது. என்னங்க திடீர்னு எடுத்தோடனே பெரிய டிஷ்ஷா சொல்றீங்க? ஆமா விஜய் நான் சொல்லி கொடுக்க நான் செஞ்சேன். பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சேன், தயிர் சாதம் செஞ்சேன், சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன். பொங்கல் செய்யலையா? பொங்கல் செஞ்சானே, ஏன்னா எங்க சீசன்ல ஃபாத்திமா பாபு மேடம் வந்து பொங்கல் வச்சுட்டாங்க அடுப்பில். நாங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு இதுக்கு போயிட்டோம், நம்ம ஆக்டிவிட்டி ஏரியா தான், அங்கே போயிட்டோம். வெளியில் வரும்பொழுது அப்போ தான் எங்கள் லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொன்னோம். நாங்கள் வெளியில் வரும்போது ஒரே அடி பிடிச்ச நாத்தம், அப்படியே என்னமோ ஒரு ஸ்மெல்லு. என்னன்னு உள்ளே போய் பார்த்தா பொங்கல் அப்படியே தீஞ்சு போயிடுச்சு. பாத்திரம் யாருமே வேணான்ட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு, கடகடன் மேலாக எடுத்துட்டு நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஜம்முன்னு சாம்பார் சாதம் மாதிரி பண்ணிட்டேன். பொங்கல் டு சாம்பார் சாதமா? ஆமா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். ஆமா, ஏன் குக் வித் கோமாளியில் உருளைக்கிழங்கு பாயசம் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஜெயிக்கலையா? பா 6 பேர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மோகன் சார் ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரவீனா, எனக்கு அவளோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். as a dancer உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும்? டான்ஸரா 100% பிடிக்கும். ஷீஸ் அ குட் டான்ஸர். நான் சொன்னேன்னு ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவா. அவளோட டான்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இப்போ ஷீஸ் பர்ஃபார்மிங் இதில் கண்டஸ்டன்ட்டாக இருக்கேன், ஜோடியில். எக்ஸலண்ட் ஷீஸ். ஏன்னா அந்த ஒரு கிரேஸ்ஃபுல், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் டான்ஸுக்கே முக்கியமாக. பல பேர் சொல்லுவாங்க, பட் ஐ நெவர் பாதர். என்கிட்ட டான்ஸ் கற்றுனால நளினம் இருக்குது,
எல்லாருக்கும் வராது அந்த நளினம். ஓகேவா? ஐ எம் ப்ரவுட் அபவுட் தட். பிகாஸ் இது காடு கொடுத்த கிஃப்ட் இது. புரியுதா? ஒண்ணுமே இல்லை. இப்போ நீ வான்னு ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, எப்படி கூப்பிடுவாங்க? அப்படி லவ்வரை கூப்பிடுறா அப்படிங்கிறா. நீங்க பண்ணுங்க. லவரை You do it, no. லவரை அது நீங்க இங்க வாடி அப்படின்னு கூப்பிடுங்க, அது வேற விஷயம். அதுல இப்ப நான் பண்ணுங்க. அம்மாவை எப்படி கூப்பிடுங்க? அம்மா வாமா. அடே அடே அடேங்கப்பா, பா பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அவரு. இப்ப சார் இப்ப லவ்வர் எப்படி கூப்பிடுங்க? அதையே 10 தடவை கேட்டீங்களே, கூப்பிடுங்க. ஐயோப்பா இப்போ ரோஜாப்பூ இருக்காப்பாங்க யாராவது? சார் கூப்பிடுறேன் சார், வந்துட்டு இருக்காங்க, வந்துருக்காங்க. ஐயோ. ஸோ ஆஸ் அ மென் நம்ம வந்து ஃபீமேல் மாதிரி நல்லா பண்ண முடியும் ஜம்முன்னு அந்த எக்ஸ்பிரஷன்லாம். ஸோ ஐ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு இல்லை நளினம் என்ன சொல்லுவாங்க, நளினம் வந்து graceness in our body. So I never bother whoever whatever say. Yes sir. I don't care because this is God's gift. Okay, I believe God. நான் தான். Okay, Sir, what a ரவீனா fantastic தான் எங்க போனாலும். for this generation. இந்த மெசேஜோடயே ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற அந்த மெசேஜோட பாட்டு போட்டுலாமா? Sir, Thank you super. so much. Sir, Sama, நீங்க sir. வந்தாலே அந்த energy itself is different and we actually feel it. Thank you so much for coming here for Raveena. Thank you sir. Such an entertainer sir. Thank you so much.